இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன் வைக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னு சொன்னால், மனுஷருக்கு ஏற்ற இச்சைகளின்படி வாழாமல், அதாவது உலகத்தின் அசுத்தங்களுக்கு தன்னை விலக்கி தன்னை காத்து கொண்டு தேவனுக்கு சித்தமானவைகளை செய்து வாழும்படி, தேவ சித்தத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை தான் இந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்னால் வைக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க். அநேகர் இதை செய்ய முடியாமல் தடுமாறுகிறதும், பாவத்தில் திரும்பவும் விழுந்து விடுகிறதும், தவறுகளை செய்கிறதும் அது ஒரு வழக்கமாக போய்கொண்டிருக்கிறது. அதில் தடுமாறுகிறவர்கள் தான் அநேகர். இதை நிறைவேற்றி முடித்தவர்கள்னு சொல்லி யாரையுமே சொல்லிட முடியாது. அப்போது தேவனுக்கு சித்தமானவைகளை செய்கிறதும், உலகத்தின் அசுத்தங்களிலிருந்து தன்னை விலக்கி காத்து கொள்ளுகிறதும், பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறதும் ரொம்ப கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது இந்த காலத்தில். இதை எப்படி செய்து முடிப்பது, இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இதை எப்படி கொண்டு வருகிறதுன்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அதுக்கு ஒரு நல்ல ஆலோசனை 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனங்களில் இருக்குது. அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் என்கிற அந்த வார்த்தை எங்கே வருது. ஆயுதம் என்ற வார்த்தை எங்கே பயன்படுத்தப்படுதுன்னா, ஒன்று எதிரிகளை அழிப்பதற்கு, ரெண்டாவது நம்மை தற்காத்து கொள்வதற்கு 2 விதத்தில் ஆயுதங்களை பயன்படுத்தலாம். அப்போ இங்கே இந்த சிந்தையை ஆயுதமாக பயன்படுத்துங்கள் அப்படின்னா, கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், என்னுடைய அக்கிரமங்களுக்காக என்னுடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், என்னுடைய பாவங்களை, சாபங்களை, நோய்களை அவர் சிலுவையில் தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்தார்னு சொல்லி அவர் பட்ட அந்த சிலுவை பாடுகள், மரணம், அடக்கம், அந்த உயிர்த்தெழுதலை நம்முடைய சிந்தையில் நம்ம வைக்கணும். அந்த சிந்தை தான் நமக்கு ஒரு ஆயுதமாக மாறிவிடுகிறது. எப்படி மாறுது அப்படின்னா, எப்பெல்லாம் நாம் பாவம் செய்யும்படி நாம் சோதிக்கப்படுகிறோமோ, எப்பெல்லாம் நாம் பாவத்தில் விழுகிற மாதிரி சூழ்நிலை வருதோ, எப்பெல்லாம் பாவங்கள் நம்மை நெருங்கி வருகிறதோ, அப்பெல்லாம் அதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வதற்கு இந்த சிந்தை நமக்கு முன்னின்று நம்மை பாதுகாக்கும். கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், என்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார், எனக்காக அவர் ஜீவன் தந்தாருங்கிற அந்த சிந்தை நம்முடைய அந்த பாவ பழக்கத்திலிருந்தும் நம்முடைய அந்த இச்சையின் அதில் விழுகிற அந்த சூழ்நிலையிலிருந்தும் நம்மை பாதுகாக்கும். இதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். இந்த வசனத்தின்படி அவருடைய பாடு மரணங்களை நம்முடைய சிந்தையிலே வைத்து அதை நம்ம ஆயுதமாக நம்ம பயன்படுத்தும் போது பிசாசின் சதி திட்டங்கள் நம்ம சுலபமாக நம்மை காத்து கொள்ளலாம். ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியும், தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்ய முடியும். கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஹேவ் எ குட் டே.